ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகவும் அற்புதமான மாதம். ஏனென்று கேட்டால் அவ்வளவு சிறப்புகளை உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூண்டிவிடுகின்ற மாதம். உங்களுடைய மூதாதையருடைய கர்ம பலன் தவறாக இருந்தால் கூட நல்லதாக செய்கின்ற காலம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்களே மாற்றி செய்வீங்க. சமயோஜித புத்தி இருக்கும், திறமைகள் இருக்கும், அந்த ஞானம் தானாகவே ஊறும். ஏன்னா 5ல் கேது இருக்கிறாரு. கேது இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. அந்த விபத்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி தப்பிக்கலாம், அது இயற்கையாகவே ஒரு இடத்துக்கு போகாதவங்களை தடுக்கும். தடுத்த பிறகு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தடுத்தது நல்லது தான், நான் இந்த இடத்துக்கு போகாது நல்லது தான். ஏன்னு கேட்டால் நான் போயிருந்தால் இது மாதிரி கஷ்டத்தில் மாட்டியிருப்பேன், இல்லைன்னா நான் அங்கே போயிருந்தால் இங்கே எனக்கு வர்றதை நான் பெற முடியாத நிலைமையில் போயிருந்திருப்பேன்னு சொல்லி நீங்களே உங்களை ஆறுதல் அடைஞ்சி உங்களுக்கு நீங்களே திருப்தி அடைவீங்க. இருந்தாலும் எல்லோரும் உங்களை நம்பி இருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் செய்தவன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நம்பிக்கை துரோகம் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அங்கே போக விடாது. பொன் பொருள் கொடுப்பது வாங்குவதனால் மூலமாக உங்களுக்கு பெயரானது கொஞ்சம் மாறுபட்ட பெயராக வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவன் வர்றதுக்கு பயந்துக்கிட்டு கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு இப்படி இருந்தான்னு சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. காரணம் என்னென்னா 5ல் இருக்க ராகு உங்களுக்கு நிறைய செலவுகளை கொடுக்கும், நிறையான நல்ல செலவுகளை கொடுக்கும். வருமானத்தில் வீடு சம்பந்தமாக இப்போ கோவில் குளம் தெய்வம் வழிபாடு இதெல்லாம் நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் குழந்தைங்களோட சிறப்பையும் தரும். ஆகையினால் நீங்கள் நிறைய சந்தோஷமாக இருக்கிற மாதம்தான் இந்த மாதம். எனவே ரிஷபராசி நேயர்கள் அன்பாலும் அறிவாலும் தெளிவாலும் நெறிமுறைகளாலும் பொருளாதார மேம்பாட்டாலும் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்கிற நேரம் இது. நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து கொள்வீர்கள். யார் மூலமாவது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். அந்த நடப்பதற்கான காலங்கள் தான் இப்பொழுது இருக்குது. இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அந்த சூரியன் செவ்வாய் பார்வை அங்கே வர இருப்பதனால் முன் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். சில நேரங்களில் செலவாகுதுன்னு கவலைப்படாதீங்க. செலவு பண்ணினால் உங்களுடைய உடைமை உயிருக்கோ உடலுக்கோ பாதுகாப்பு இருக்கும். செலவு பண்ணலன்னா உயிருக்கோ உடைமைக்கோ பாதுகாப்பு இல்லாமல் ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் ரிஷபராசி நேயர்கள் அன்பாலும் அறிவாலும் ஞானத்தாலும் தெளிவு பெற வேண்டும் என்றது இந்த காலத்தின் கட்டாயமாகும். அதே ரிஷபராசி நேயர்களுக்கு பரிகாரம் என்ன சொல்ல போனால், அந்த வீட்டுக்கு 7வது வீடு உடைய விருச்சிக ராசிக்கு உடைய பலனை தான் நம்ம தரணும். அப்படி தரும்போது அங்கே ராகுவோடைய பலன் அங்கே இருக்குது. ராகுவோடைய வாழ்பகுதி அங்கே இருக்குது. ராகுவோடைய கர்ம வினைப்பயன் அது குருவோட வீடாக குருவோடைய நட்சத்திரமாக இருந்தாலும் ராகுவின் கர்ம வினைப்பயன் இருப்பதனால் எங்கேயாவது சந்து இடுக்கில் கடைசியில் வீட்டுக்கு கடைசியில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு கடைசியில் இருக்கவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்ண உணவோ உடுக்க உடையோ இருக்க இடமோ இல்லை தண்ணியால் பாதிப்போ இல்லை வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ரோசக்காரவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு முன்னாடி தெரியும் போது அவங்களுக்கு பார்த்து உதவி செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனை தரும். அதே போல் வேறொரு நபர் இருக்காங்க. அவங்க எப்படின்னாக்க கௌரவமாக இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் அனாவசியமாக பேச மாட்டாங்க, யாருக்கிட்டேயும் எதுவும் கேட்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவர்களும் இந்த நேரத்தில் உங்களை நாடி வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அப்படி வரக்கூடியவர்களோடு நீங்கள் நல்ல அன்பாக பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அவங்களுடைய மனசில் இருக்கிறத நீங்கள் வாங்குங்க. அப்படி மனசில் இருக்கிறத நீங்கள் வாங்கி உங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் தரும்.